ஆதி வெள்ளி கையில ஆணி பொன்னால் முடிகுலுங்க யாரெல்லாம் குழுவிருக்க அரணாரோடு பார்வதி அன்புடனே இந்திரலோகம் தன்னாதில இந்திரரும் சந்திரனோ சூரியரும் குழுவிருக்க வைகுந்த லோகத்தில பச்சமாலு லட்சுமியும் பவசுடனே பிரம்மலோகம் தன்னாதில பிரம்மாவும் சரஸ்வதியும் பிரியமுடன் 30 முற்கோடி 40,000 கோடி அகஸ்தீசர் அழகு கலைக்கோட்டு மாமுனி அமரர் தேவர் முனிவரோடு அட்டதிக்கு பாலர்கள் ஆகாயத்தில் சூரியன் அன்பு குளிர் சந்திரன் ஆகாய ஆகாய அன்னை கங்காதேவி போடு போடு அம்மா கங்காதேவி கொலுவிருக்க அங்கே கொலுவிருந்து வாரபோது கைலாச வாசலில கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையர்கள் திருநடனம் ஆடுவாள் ரம்பையவ வருவாளா நடனங்கள் ஆடுவாள் ஊர்வசியா வருவாளா உல்லாசமா மேனகையும் வருவாளோ மிருதங்கமும் போடுவாளா சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி சங்கீதங்கள் பாடுவாளா எனக்கு சங்கீதமோ அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆண்டவன் சிவபெருமாள் 714 லோகங்களை படைத்தார். உலகமெல்லாம் படைத்து 224 புவனங்களையும் படைத்தார். 7 சப்தாசாரங்கள் சூழ்ந்த கடல்களை படைத்தார். கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியவும் ஈசன் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் எல்லாம் ஆடு மாடு கன்றுகாடைகளோடு ஓர் அருவி முதல் 6 அருவி படைத்த மானிட மனுக்களை ஈசன் படைத்து ஆண்டவன் ஆமலுக்காக இந்த லோகத்தை படைத்து இந்த உலகத்தை திசுகரித்து அதிலே பகல் ஒரு நேரம் இரவு ஒரு நேரம் பகல் என்று இரவு என்று அவுத்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஒரு நாள் 24 மணி நேரமா? நாளிகை கணக்குனா எத்தனை நாளிகை? 12 நாளிகை. 24 மணி நேரத்துக்கு 12 நாளிகையா? ஆமா. 60 நாளிகை. ஓ 60 நாளிகை குறை சொல்லிட்டானப்பா. 30 நாளிகை என்பது 12 மணி நேரம். ஆமா. 60 நாளிகை என்பது 24 மணி நேரம். சரி. அப்ப ஒரு நாளிகை என்பது எத்தனை மணி நேரம்? ஒரு நாளிகைன்னு சொன்னா 12 மணி நேரம். ஒரு நாளிகை என்பது ஒரு நாளிகைனா 1 மணி நேரம்னா முக்கால் ஒண்ணுதான் ஒண்ணுதான். ஆமா. அது காமன் நேரம் நம்ம கூட்டிக்கணும். சொல்லுவாங்க அந்த காலம் மணிக்கணக்கு கிடையாது. ஒரு நாளியா 1.5 நாளியா 2 நாளியா அப்படி இறைவனாகிய பகவான் 714 லோகமெல்லாம் திஷ்டிகரித்து சிறிய உயிர் சிற்றெரும்பு பெரிய உயிர் மதையானை வரைக்கும் ஆமையோ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராட்சிகள் அமையா மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டி இலை தாவரங்களோடு ஆமா ஆண்டவன் படைத்த அனைத்து மனுக்களுக்கும் எல்லா உயிர் பிராணிகளுக்கெல்லாம் பார்வதா தேவி படியரிசி எடுத்து பகவான் கையிலே கொடுத்தா. சுவாமி இறைவா உலகம் அனைத்தும் படைத்தால் போராது, நீங்க உலகத்தை படைத்தா போதாது. ஆகையினால் படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படி இழந்துட்டு வாங்க. காலையில மாலையில படி இழந்து அப்படி ஆகட்டும் என்று ஆமையா ஆதிசக்தி பார்வதியால் பார்வதியோ ஆதிசக்தி பார்வதியா அகில உலகம் உலகம் ஈரேல புவனமெல்லாம் இன்னும் ஒன்னா மனுக்களுக்கு இறையளக்க வேணும் என்று
ஆதிசக்தி பார்வதியா படியரிசி தான் எடுத்து பகவானிடம் கொடுப்பாளா ஈசனான பகவானோ பார்வதியா இடம் அதில படியரிசி வாங்கி கொண்டு நாளிதினை எடுத்து நாடு எங்கும் படியளந்த உரியதினை எடுத்து உலகமெல்லாம் மறக்காதினை எடுத்து மாநிலமும் படியளந்த ஆளாக்கி தினை எடுத்து ஆண்டவன் பகவானோ ஆண்டவன் பகவானோ அகில உலகமெல்லாம் படி இழந்த பகவானோ கைலாசம் கண்ணன் தங்க பார்வதியா பகவான் எப்ப வருவார் என்று தங்க நல்ல தாம்புள்ளத்தில் பாரிஜாத மலர் எடுத்து ஆண்டவன் அகில உலகமெல்லாம் இறை இழந்து சிவபெருமாள் கைலாசம் வரும் பொழுது பார்வதா தேவி பகவான் எப்ப வருவார்னு அந்த அம்மா எதிர்பார்த்து நிக்கிறா. நல்ல ஒரு செம்புல ஒரு கெண்டில தண்ணி வைத்துக்கிட்டு ஏன் செம்புல தண்ணி வச்சுக்கிட்டு நிக்கியா? கெண்டில எல்லாம் நீரு அந்த தண்ணி கொண்டு வந்து தங்க தாம்பலத்தை கொண்டு வந்து அதிலே பகவானை நிக்க சொல்லி ஆமா பாரிஜாத மலர்களை அணிந்து கெண்டியிலே ஜலம் எடுத்து ஜலம்னா என்னது? தண்ணி தண்ணி. ஆமா தண்ணி. சிவபெருமாளுடைய பாதத்தை தொட்டு வணங்குவாளாம். அந்த மலர்களை போட்டு பாதத்தை தொட்டு வணங்குவா. பெண்ணா பிறந்தவா அந்த காலத்திலே ஒரு ஆணா பிறந்த ஆம்பளை விடியாக்கால 5 மணிக்கே வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிருவாராம். அதிகால பொழுது இல்லையா பேயாமலை பெருமலையில வயக்காட்டுல போய் நிலவெட்டு வெட்டுவாரு. வீர சமத்த பொங்கு 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 பொங்குன்னு மண்ணை இழுத்து எரியணும். நம்ம பெரிய ஏலம் அம்பட்டி வெட்டினாருனா அந்த வேலை பார்த்த உடம்புதான் இப்படி இருக்கு. ஆமா அப்ப வைரம் பாஞ்ச கட்டலாது தானே தனனே தன்னோ தந்தனை தானே தன்னோ தனனே தன்னோ தனனே தன்னோ அம்மா வேலை நல்ல உனக்கு வேலை அம்மா விளையாடும் உனக்கு சமயம் அம்மா நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாக கண்ணிய பிள்ளை ஒன்று வேணும் என்று பெருந்தவமாரா தவம் இருக்கும் நாளையில ஆதிசக்தி பார்வதியா நாகராஜ நாக கண்ணிக்கு பிள்ளை வரும் கொடுக்க சொல்ல ஏடி அம்மா பார்வதிய என்னாலே முடியாதம்மா அந்த நாகராஜ நாக கண்ணிய அன்று ஒரு நாளையிலே நாகராஜ வனவேடுவனா பிறந்து காட்டுக்கு வேட்டைக்கு போக 10 மாத சூழ்மானை அம்பாள் எய்து கொன்றான். நாகக்கண்ணி மருத்துவச்சியா பிறந்து 7-8 குழந்தைக்கு கருமருந்தை கொடுத்து கருவை கலைத்ததனால் அவளுக்கும் பிள்ளை இல்ல. பாவம் செய்தவர்களுக்கு பிள்ளையா பிறக்கணும்னா நீயே குழந்தையா பிறக்க வேணும் அம்மா. உடனே பார்வதா தேவி அச்சுதனை வரவழைத்து திருப்பால் கடல்லே தேவா அமிர்தத்தை கடைந்து நாகக்கண்ணியால் கையிலே அமிர்தத்தை கொடுக்க 1008 சொருபத்திலே அரை சொருபத்தோடு ஏத்தி வளப்பாள் வேகமல் அணையூர் 4 ஒரு மேனையுமா 4 ஒரு பொழுது ஒரு வண்ணமோ முடாதே அங்கே சக்தி கொண்ட நாகக்கண்ணி 8 நல்ல பிள்ளைகளை
பார்வதியா சந்தன மாறி காளியவா முப்புடாதி மாரியோடு தங்கம்மா அக்காதங்க 8 பேர் பச்சரி சிவன மதில மகிஷாசூரனை வத முடிக்க காளியர்கள் அவதரிக்க மகிஷாசூரனை அப்படி அவதாரம் செய்த போது அக்காதங்க 8 பேர ஊட்டி நல்ல வளர்த்துவார உடம்பல்லானையுருக ஏத்தி நல்ல வளர்த்துவார ரேகமல்லானையுருக நாலும் ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா புகழுடனே வளர்த்து வரும் நாளையில ஆதிசக்தி உமையவளாகிய பார்வதி ஆண்டவன் நாமளை பிள்ளையாக பிறக்க சொன்னாரு. நம்ம அம்சத்திலே அவதாரத்திலே 8 பிள்ளைகளை படைச்சிருக்கோமே, இதை நம்ம பகவான்கிட்ட போய் எப்படின்னு தெரியப்படுத்தணும். ஆமா என்று உமையவள் ஈசன் பகவானே அடிபணிந்தா, சுவாமி பரம்பொருளே உங்களை பிரிஞ்சு இன்னைக்கு 48 நாள் ஆச்சு. பிரிந்த இந்த கவலையை தீர்க்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடணும். என்ன விளையாடலாம்? இந்த வயசுல என்ன விளையாட்டு விளையாடலாம்? இந்த வயசுல ஓடி பிடிச்சு விளையாட முடியுமா? தொட்டு பிடிச்சு விளையாட முடியுமா? ஊட்டங்கால் மண்டபத்திலே நாம் இருவேரும் அமர்ந்திருந்து சொக்கட்டம் ஆட வேண்டும். ஆமா, அதுதான் நல்ல விளையாட்டு. சரி, அலுப்பு இருக்காது, ரசிப்பாவும் இருக்கும். இருக்காது. ஆமா ஆமா. அப்படியே ஆட்டும் என்று அப்படியாட்டும் என்று கட்டங்கள் மண்டபத்தில் விளையாடுவார்கள். சோவி விளையாடும் போது சொல்லுவாளாம் பார்வதியா, சோதி கிளி வாய் திறந்து ஆண்டவா பகவானே, இங்க 7 உலகம் எல்லாம் இறையளக்க போகும் போது என்னுடைய அழகு போலும் ஈஸ்வரரே கண்டதுண்ட பார்வதி அழகு போலே என் பகவானே கண்டதுண்டா சக்தியுட அழகு போல சங்கரரே கண்டதுண்டா பார்வதியும் சொன்ன போது பகவானும் யாது சொல்வார்? அம்மா அம்மா பார்வதியே அம்மா பார்வதி ஆண்டவன் சொல்ல கேளு சொல்லு போடவே அம்மா உன்னுடைய அழகு போலே உலகத்தில கண்டதில்லை, பார்வதி அழகு போலே பகவானும் கண்டதில்லை, சக்தியுட அழகு போல சங்கரரும் கண்டதில்லை. பெண்ணா பிறந்தவங்க கொஞ்சம் அலங்காரமா இருந்தா ஒவ்வொரு பெண்களுமே எல்லாத்தையும் விட நம்ம தான் அழகு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருவது இயற்கை. அப்படித்தான் நினைக்கணும். அவ கலரா இருக்காளே, அவ அழகா இருக்காளே, நம்ம இப்படி இருக்கமே நினைக்கவே கூடாது. அப்படியே நினைக்க கூடாது. படத்துல வரைந்தது 8 பேரையும் சிகப்பா போட்டிருக்காங்க, சிவனை கருப்பா போட்டிருக்காங்க. ஆமா, விநாயகர் பெருமாள் யானை முகத்தோடு பானை வயத்தோடு இருக்காரு. ஆமா ஆமா. பிள்ளையாரு யானை முகம் வருவதற்கு முன்னால அழகில் சிறந்தவே மன்மதன். யாரு இந்த பிள்ளையார் தானா? கோடி மன்மதனை பார்த்தா எந்த அழகுல இருக்குமோ அம்புட்டு அழகா இருக்காராம் விநாயகர் பெருமாள். காளியம்மா கருப்பு, மாரி கருப்பு, கருப்பா, எல்லாருமே கருப்பு தான். சரி,
ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு யாரும் குறைஞ்சது கிடையாது. அதனால பார்வதி நினைக்க நம்ம தான் உலகத்துல அழகு. சிவபெருமாள் நம்மளை தவிர எந்த பெண்ணையும் அழகு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப பகவான் பார்த்தாரு, அம்மா பார்வதி நீதான் அழகு அழகு அழகுன்னு ரொம்ப மெச்சிக்கிடாத. தன்னை மெச்சுக்கிடுமா தவிட்டு குளக்கட்டை, ஊரை மெச்சுக்கிடுமா ஊச குளக்கட்டை. உன் அழகை விட உன் தங்கச்சி 8 பேர் இருக்காளே நாகலோகத்திலே. அந்த சந்தன மாறி காளி முப்புடாதி 8 பேரும் அழகு நிறைந்தவா. அப்படியா? பெண்ணுக்கான பெண்ணழகி பெண்ணழகி ஏடை கொண்ட மயிலழகி மயிலாளகி கண்ணுக்கான கண்ணழகி கண்ணாளகி பாதமுக்கு மடிவழகி மடிவாளகும் அவ மூக்கழகா முழியழகா முகத்தினோட திருவழகா செக்க நல்ல சிகப்பழகி செந்தூர பொட்டழகி வங்கி நல்ல தலையழகி வங்கி நல்ல தலையழகி வாடாமல்லி நிறமழகி. அப்படியே அவ்வளோ கோர நல்ல தலையழகி முக பொட்டழகி அக்காதங்க 8 பேர்கள் அவ அழகிலே நிறைந்தவளா அம்சத்தில உயர்ந்தவளா. அம்மா அம்மா பார்வதிய உன் தங்கை மாறல் அழகு போலே தரணியில யாரும் இல்ல. சந்தன மாறியம் அழகு போலே அவன் சமுத்திரத்தில் யாரும் இல்ல. காளியவ அழகு போலே காளி உலகில் யாரும் இல்ல. முப்புடாதி அழகு போலே உலகில் ஒருவர் இல்லை. தங்கம்மா அழகு போல தரணியில யாரும் இல்ல. பகவானும் சொன்ன போது பகவானும் அம்மா பார்வதியும் நினைக்கால. எட்டு பேர்களுடைய அழகை பகவான் சொன்னார் இல்லையா? தான் கணவன் தன் அழகை தவிர அடுத்தவங்களை அழகா பேசப்படாதுன்னு எல்லா பெண்களுக்கும் கோபம் வரும். ஆமா, வீட்டுல தங்கச்சி வயசு பார்வதி மனசு படபடன்னு அடிக்கி இல்ல. எதுக்கு? அத்தான் பகவான் நம்மட்டையே உசத்தியா பேசுறாரு. அந்த சிவன் சொன்னார நாளை ஒரு காலம் பகவான் படிகளுக்க போனார்னா தங்கைமார்களுடைய அழகை கண்டு நம்மளை மறந்தாலும் மறந்துடக் கூடாது. பகவான் நம்மளை மறந்தாலும் மறந்துடக் கூடாது. அதனால பகவான் போறதுக்குள்ள தங்கைமார்களை கொண்டு வந்து நம்ம கை வசம் நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா பாதுகாப்பு வச்சுக்கிட்டா நம்ம அத்தான் எப்படி பாப்பாரு? அந்த சிவன் எப்படி பாப்பாரு? ஆண்டவன் படிகளுக்க போறதுக்குள்ள தங்கைமார்களை கொண்டு வரணும்னா எப்படி கேட்கலாம்? இந்த அட்டகாளி 8 தோழி பெண்களாக நாம் கேட்க வேண்டும் என்று என் தாயாகிய பார்வதியானவா ஆண்டவா சிவபெருமாளே உலகமெல்லாம் நீங்க படிகளுக்க போகும்போது நான் கைலாசத்திலே தனியாகத்தான் இருக்கணும். எவ்வளவு கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம் இருக்கா? இங்க எனக்கு என்ன பயம்? கூட்டம் கோடான கோடி கூட்டம் இருக்கு. இங்க எனக்கு பயமே இல்ல. கூட்டம் எவனா எல்லாரும் நம்ம மக்கள்லாம் இருக்காங்க. அதான பார்த்தேன். அங்க கைலாசத்துல கையில இல்லையா? கைலாசத்துல நான் தனியாக இருக்கிறேன் அல்லவா? ஆமையா. அதனால் எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி வேணும், கைபிடிக்க தோழி
தோழி வேணும் தோழி வேணும் தோழி வேணும் கால் பிடிக்க தோழி வேணும் தோழி வேணும் தோழி வேணும் கால் பிடிக்க தோழி வேணும் தோழி வேணும் தோழி வேணும் ஆமையா சொல்லையா போடு 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 ஆடி வர பெண்கள் வேணும் ஆடி வர பெண்கள் வேணும் பெண்கள் வேணும் பெண்கள் வேணும் பாடி வர பெண்கள் பாடி வர பெண்கள் வேணும் பெண்கள் வேணும் ஆமையா சொல்லையா பெண்கள் வேணும் எனக்கு வெற்றிலையும் சுருள் மடிக்க விதவிதமா பெண்கள் வேணும் தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள் வேணும் ஆடி வர பெண்கள் வேணும் பாடி வர பெண்கள் வேணும் அந்த காலத்திலே ஒத்தையில இருந்தா போர் அடிக்கும்னு 5-6 பெண்கள் தோழி பெண்களாக இருந்து ஒருதிக்கு ஒருதி சேர்ந்தாங்கன்னா அவதான் தோழி அவதான் கோழி இந்த தோழி பெண்கள் இருந்து பல்லாங்குழி விளையாடுவாங்க தட்டாங்கல் விளையாடுவாங்க சோவி விளையாடுவாங்க அந்த காலத்துல பகடை விளையாட்டு விளையாடுவாங்க ஆமா இப்ப தோழி பெண்கள் துணைக்கு இருக்க நேரமே இல்லையே இப்ப தோழி பெண்கள் வேண்டாம் விடியாக்கால 5 மணிக்கு எந்திக்கணும் ஆமா பிள்ளைகளுக்கு சாப்பாடை உண்டாக்கணும் தொழிச்சு தூக்கதெல்லாம் இப்ப கிடையாது ஆமா மோட்டர் போட்டு பிடிச்சிட்டு வாசல் அப்ப 4 மணிக்கு எந்திரிச்சு வீடு விடா மாட்டு சாணிக்கு அலையணும் ஏன் வாசல் தொழிச்சு தூக்கிறதுக்கு ஆமா பசு மாடு சாணியை கொண்டு வந்து தொளிச்சு தூத்து கோலம் போட்டு அடுப்ப மொழிவி இப்ப அவர் அந்த மோட்டர் போட்டு பிடிச்சிருவாரு 4 மணிக்கே பெண்ணா பிறந்தவங்க அந்த காலத்துல இந்த போர் மோட்டர் பைப்பெல்லாம் அப்ப கிடையாது அப்ப அடிமூல போய் அடிக்கணும் ஒவ்வொரு வீட்லயும் கிணறு தான் ஆமா கிணறு இருக்கும் ஆமா கொல்லப்புறம்னா பின் வாசல்ல கிணறு இருக்கும் அந்த கிணத்துல 4 வாளி தண்ணியை இறைச்சி தலைவலிய ஊத்திட்டு இல்ல ஊரு கிணத்துல போய் இந்த மாதிரி இறைச்சிட்டு வரணும் தண்ணியை தலையில ஊத்தி குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பொம்பளைங்க வாச தொளிச்சு தூக்கணும் ஓ தாய்மார் எல்லாம் ஆமா ஆமா தொளிச்சு தூத்து கோலம் போட்டு அடுத்த அடுப்ப வந்து மொழுவ வரணும் ஓ நம்ம பொங்குது அடுப்பு மொழுவணும் அடுப்ப மொழுவி வர்ணமாக கோலத்தை போட்டு கணவன் காட்டுக்கு போவாரு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும் ஆமா அந்த காலத்துல ஒரு அடுப்புல சோறு வேவும் ஒரு அடுப்புல சோள கஞ்சி வேவும் ஆமா தரவராத்தான்னு கொதிக்கும் வீட்டுல இருக்க பிள்ளைகளுக்கு சோறு காட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு சோள கஞ்சி அதனால பார்வதி எனக்கு தோழி பெண்ணால் வேணும்ங்கிறா ஆமா எண்ணி 8 நாளைக்குள்ள 7-8 தோழி வேணும் ஈஸ்வரனே பகவானே பார்வதியும் சொன்ன போ ஆண்டவனும் எது சொல்வா அம்மா அம்மா பார்வதி அம்மா அம்மா அரணாருட வார்த்தைகள் பார்வதியும் கேட்ட போது பகவானும் சொல்லுதாரே ஏ அம்மா அம்மா பார்வதிய எண்ணி 8 நாளைக்குள்ள தோழி பெண்ணு வேணுமானா ஏற்கனவே உனக்கு கைலாசத்திலே நான் 7-8 தோழி கொடுத்திருக்கேன். யாரு யாரு? கைலாசத்திலே உள்ள ரம்பைனா அரம்பையர்கள். ரம்பை, ஊர்வசி, மேனகை எல்லாம் என்றும் இளமை மாறாத வரங்களை பெற்றவர்கள். அதனால அவங்களை நான் அழைத்து ஏவல் பணிகளை செய்ய சொல்ல முடியாது. எனக்கு துணையாக வேணும்னா என் தங்கையாகிய சந்தனமாரி, காளி, முப்புடாதி, தங்கம்மா, மாறி, வடக்குத்தியா 8 பேரும். பார்வதி தான் கேக்கா. இவ 8 பேருமே எனக்கு தோழியா வேணும், என் பக்கத்துல இருக்கணும். அதுக்குதான் பார்வதி பக்கத்துல 8 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இவர்களையே தோழியா எடுக்கணுமானா உங்க அண்ணனா ஆகிய கண்ணனை அழைத்து எடுத்து வர சொல்லி ஆண்ட வேணும் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதி
அப்படியாட்டும் என்று அண்ணாவை அழைப்பார். அலைக்கடலில் சயனம் செய்யும் அச்சுதனே பால்கடலில் அச்சமாலே கோபா பார்வதியோ அச்சமால் கேட்கலையோ ஈஸ்வரியா பெருமாள் கோமதி அழைக்கும் சத்தம் கோபாலா பார்வதியோ அழைத்த போது பச்சமாள் என்பெருமாள் தங்கையவ அழைக்கல் என்று பச்சைக்கால் கரிடமேறி பச்சைக்கால் அங்கே பச்சமாலும் அப்படியே ஐயாலே கடலும் தான் கடந்து அச்சுதனம் வருவாரா காதங்க 8 பேரை அழைக்க வேணும் எண்டமையா ஆதிசக்தி சொன்ன போது ஏ அண்ணா கோபால கண்ணா மாயவன் கண்ணா நாகலோகத்திலே எமது தங்கையர்கள் 8 பேரும் ரொம்ப அழகா இருக்காங்க. நம்ம அத்தான் நம்மகிட்டயே தங்கைய பார்த்து வசதியா பேசுறாங்களே. நாளை ஒரு காலம் பகவான் படிகளுக்க போனா என்னை மறந்து விடக்கூடாது. அதனால எண்ணி 8 நாளைக்குள்ள நீ போய் தங்கைமார்களை கொண்டு வர வேணும் அண்ணா. அம்மா பார்வதி ஒரு பிள்ளை 2 பிள்ளைன்னா அண்ணன் கொண்டு வந்துருவேன். இவ அக்கா தங்கச்சி 8 பேரா இருக்காளே, நான் எடுத்து வச்சு கொண்டு வர எனக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் வேணும். அதனால் ஒரு பறக்கும் படகும் திடீர்னு நான் குழந்தையை எடுக்கும் போது நாகம் வந்ததுன்னா என் கைக்கு பாதுகாப்பு வேணும் இல்லையா? அதனாலே ஒரு நாகதாளி வேறு வேணும். இந்த 2ஐயும் நீ வாங்கி தந்தேனா நான் எண்ணி 8 நாளைக்குள்ள குழந்தை 8 பேர்களையும் கைலாசம் கொண்டு வருவேன் அம்மா. அந்த அச்சுதனும் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியா அப்படியாட்டும் என்று அரணார் பக்கம் ஓடி வந்து ஆண்டவா பகவானே ஆண்டவா ஆதிசக்தி ஐயா உங்களிடம் இருக்குகின்ற 2 வரம் அதைய கொடுக்கணுமே. ஆண்டவா சிவபெருமாளே என் தமையன் கோபால கண்ணை எண்ணி 8 நாளைக்குள்ள 8 பிள்ளைகளை எடுத்து வருவார் ஐயா. நீங்க உங்க கையில இருக்கும் 2 வரத்தை தர வேண்டும். பறக்கும் படகு ஒன்றும் நாகதாளி வேறு ஒன்றும் கொடுத்தீங்கன்னா என் தமையன் இப்பொழுதே குழந்தையை போய் எடுத்துட்டு வருவார். எம்மாய பார்வதி உங்க அண்ணாவுக்கு தெரியாம இருந்த வரமே இந்த வரம் தான். உன் தமையன் அதையும் உண்மையை சொன்னதினால குழந்தையை எடுத்து உங்க அண்ணன் கைலாசம் வரும் வேளையில 3:45 நாளிகை உன் தமையன் திக்கு தெரியாமல் திகைத்து நிற்பார் போ என்று என் பெருமாளுக்கு சாபத்தை கொடுத்து ஆண்டவன் வரங்களை கொடுத்தார். வரங்களை வாங்கி அண்ணாவை அழைத்த அண்ணா கோபால கண்ணா என்னை 8 நாளைக்குள்ள தங்கைமார்களை கைலாசம் கொண்டு வர வேண்டும். அப்ப என் பெருமாள் பார்த்தார், தங்கச்சி 8 பேரும் சின்னஞ்சிறு பிள்ளையா இருக்காங்களே, ஒரு சின்ன பிள்ளைய ஏமாத்தனம்னா என்ன சொர்பத்துல போகலாம்? இத மாதிரி என்ன மாதிரி பெரிய வயசாளி சுருவத்துல போனோம். நீங்க வயசாலியா? அம்மா ஒரு தள்ளாடும் கிழவராக மாயவன் கோபால 90 10 சென்ற 90 10 சென்ற 10 சென்ற அம்மையா 10 சென்ற ஒரு கிழவரை போல் ஒரு கிழவரை போல் ஆமையா சொல்லையா
புறத்தும் சென்ற முடி நிறைந்த கிழவரை போல் காவி உடையணிந்து துளசி மணி மாலை போட்டு பட்டநாமம் பழுக்க சாத்தி இட்ட நாமம் 27 தொட்ட நாமம் 96 கோபாலன் போட்டுக்கொண்டு நாகலோக பட்டணந்தான் நாகலோக அந்த நாராயண நாகலோகம் வர போது அக்காதங்க 8 பேர்கள் அக்காதங்க 8 பேரும் அச்சுதனை கண்டல்லவோ இந்த காளி சந்தன மாறி முப்புடாதி தங்கம்மா மாறி ஏ அம்மா தங்கைமார்களே அதோ ஒரு தாத்தா வாராரு பாரு யாரோ ஒரு கிழவர் தாத்தா யாரோ எங்கிருந்து வாராரோ தெரியலையா ஓ தாத்தா தாத்தா உங்களுக்கு ஊருது தாத்தாவுக்கு ஊரு எது உனக்கு உமக்கு எந்த ஊரு தாத்தா ஊரு என்னையா பேர சொல்லையா உங்க பேர சொல்லையா சொல்லையா வழியா வந்தத என்னையா பேர சொல்லையா உங்க நாடு என்னையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நடந்து வந்ததோ சொல்லையா யா நகரம் பேர் சொல்லையா போட் 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 ஐயா எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்து உள்ளதைய உள்ளபடி ஒளியாம சொல்லும் ஐயா 8 பேரும் கேட்ட போது என் பெருமாளும் யாது சொல்வார் அம்மா அம்மா பேத்திமார்கள் ஆண்டியுட வார்த்தைகளோ தாத்தாவுக்கு ஊரு பேரு எங்கன்னு கேக்கீங்களா தாத்தாவுக்கு சொந்த ஊரு வடக்க வடக்க வாடி என்று சொல்வார்கள் வடக்கனா கடக்காட்சி ஓ தாத்தா என்ன நான் எவ்வளவு மரியாதையா மதிப்பா தாத்தாவுக்கு எந்த ஊருன்னு கேட்டா ஆமா வடக்க வாடிங்காரு வடக்க வாடின்னு தப்பா நினைக்க கூடாது வடக்க வாடி தாத்தாக்கு இருந்தோம் நான் கடல்ல நீராடி கண்ணி குமரிய பார்த்து நான் தரிசனம் பண்ண போறேன் தாத்தா சாமி விட போறீங்களா குமரினா பகவதி அம்மாளை பார்த்து நான் வணங்க போறேன் அம்மா ஆமா அங்க போக உமக்கு இங்க என்ன வேலை இந்த நாகலோக வழியா வந்து பத்தியலா நான் வரும்போது உங்களுடைய அழகு வட்டளவும் கொட்டளவும் உங்க வடிவளவு எல்லாம் நிறமழகு எல்லாம் அப்பேற்பட்ட அழகுல இருக்க 8 பேரும் யாரு இந்த சந்தனமாரி இந்த காளி அச்சுதனும் சொல்லுதாரே இங்க 8 பேர்களுமே பெண்ணுக்கு பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி கண்ணுக்கு கண்ணழகி காது மூக்கு வடிவழகி மூக்கழகா மொழியழகா முகத்தினுட திருவழகா செக்க சிகப்பழகி சித்தூர பொட்டழகி பங்கி தலையழகி வாடாமல்லி நிறமழகி கோரணல்ல தலையழகி குங்கு முக பொட்டழகிய போட் போட்
ஒரு ஓலப்பூ செயலிலே பாகம் தலையழகா வேப்பையில செயலில மேல்புருவம் ரெண்டழகோ மீனி செயலில கிளிமொழியா கண்கள் ரெண்டும் யாரினத்தி புருவங்களா எழுத்தாணி மூக்களகா குமுள்ளம்பு செயலில உரிய நாசிகளா அவ மஞ்சேன பெட்டி போல மங்கையவ நாடிகளா இல்லை அரும்பு போலே வருஷ பல்லழகா பிச்சி நல்ல அரும்பு அருமை போல அவன் பின்வரிசை பல்லழகா பிச்சி அரும்பு போல பதக்கம் கட்டி வார்த்ததை போ பக்கம் 16 பள்ளி முத்து கட்டி வார்த்ததை போ 32 பள்ளி பார்வதி மாறியவா ஏ பார்வதிய சந்தன மாறி காளியம்மா முப்புடாதி மாரியோடு தங்கம்மாளோ ஏ தங்கம்மா ஏ சந்திரமாரி ஏ முப்படாதி ஏ காளி அழக மாறி உலகத்துல உண்டா அக்காதங்க 8 பேரும் உங்களோட அழகு போல உலகத்தில யாரும் இல்ல காளியர்கள் அழகு போல கலி உலகில் ஒருவர் இல்ல என் பெருமாளும் சொன்ன போது 8 பேரும் ஒன்று கூடி ஏகில எங்களோட அக்காதங்க 8 பேரும் ஏ தாத்தா இல்லையா நாங்க ரொம்ப அழகா இருக்கோமோ நீங்க 8 பேரும் அழகா இருக்கீங்களம்மா அடே எங்க அப்பா உங்க அழகுனா அழகு ஏ முப்படாது ஏ காளியம்மா தாத்தா ஏ சந்திரமாரி எங்க அழக சொன்னது போதும் ஆமா எங்க அப்பா அம்மா வரக்கூடிய நேரமாச்சு நேரமும் காலமும் ஆகி போச்சு அதனால இங்க வெளியில போங்க தாத்தா என்ன எங்க அப்பா அம்மா வரங்குள்ள நீங்க இடத்த காலி பண்ணுங்க என்ன சரி படம் எடுத்து வந்தாங்களா பேத்தி என்ன உங்க அழகை பார்த்த உடனே உங்க 8 பேரையும் விட்டுட்டு போவே எனக்கு மனசு இல்ல ஏ அட்டகாளி 8 பேரும் உங்க 8 பேரையும் தாத்தா கையோட கூட்டிட்டு போறேன் எங்களை எங்க விட்டு போறீங்க தாத்தா கைலாசத்துக்கு உங்க கையிலேக்கு விட்டு போறீங்களா உங்க அம்மா அப்பாவால உங்களை வளர்க்க முடியாது அவங்க பாம்பு ரூபம் உள்ளவங்க ஆமா அதனால நீங்க என்னோட கைலாசம் வந்தீங்கன்னா உங்க அத்தான் பகவானை பார்க்கலாம் உங்க அக்கா பார்வதியை பார்க்கலாம் பகவான் பார்வதிக்கு வருஷம் ஒரு தடவை கல்யாணம் முடிப்பாங்க சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமியில திருக்கல்யாணம் அன்னைக்கு நீங்க வேண்டுமுங்க சாப்பாடு சாப்பிடலாம் அவன் பார்த்தா சந்தனமாரி காளி முப்படாதி தங்கம்மா மாரியம்மா அட்டகாளி 8 பேரும் ஏ தங்கைமார்களே என்ன தாத்தா நம்மள கூப்பிடுதாரு சொல்றாரா அப்பா அம்மா வரங்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோமா காலி பண்ணிடுமா அப்படியே ஆட்டும் அப்படியே ஆட்டும் அக்காதங்க 8 பேரும் படகில அமர்ந்து கொண்டு ஆதி வெள்ளி கைலாசம் ஆதி வெள்ளி அவசரமா வாராரே போடு 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 ஐயா 8 பேரும் வந்தல்லவோ பெருமாள் கோபால
தங்கையிடம் ஒப்படைக்க 8 பேரையும் ஒப்படைத்தார். ஆமா. பார்வதி 8 பிள்ளைகளையும் முன்னால வச்சா. இப்படி முன்னால வரிசைக்கு வச்சு பாக்க. அடேங்க அப்பா, ஒருத்திய பார்த்தா ஒருத்திய பார்க்க முடியல. 8 பேரும் அப்பேற்பட்ட அழகுல இருக்காளா. பார்வதியை பார்த்தா சந்தனமாரிய பார்க்க முடியல. அவ அழகுல நிறந்தவளா இருக்கா. சந்தனமாரியை விட காளி அழகா இருக்கா. அப்படியா? காளியை விட முப்படாதி அழகா இருக்கா. முப்படாதியை விட மாறி தங்கம்மா அதை விட அழகு. தங்க நிறம் கொண்டவளவா. அவன் பார்வதி பார்த்தா என்னடா இப்பமே இந்த அழகா நம்ம தங்கச்சி 8 பேரும் இருக்காளே. நாளைக்கு நமக்கு நம்ம அத்தான் படி இழந்துட்டு வந்தாருன்னா தங்கச்சிய கண்ட வாழ்க்கை என்ன ஆகுமோ. சிவபெருமான் வந்தார்னு சொன்னா அதனால ஆண்டவன் எங்க போக மாட்டாரோ அங்கே கொண்டு போய் நம்ம 8 பிள்ளைகளையும் ஒப்படைக்கணும். ஆமா. பகவான் போகாத இடம் நல்லா ஒரு இடத்தை சொல்லுங்க பாப்போம். பகவானுக்கு செல்ல இடமெல்லாம் சிறப்பு. காசிக்கு போனா வேறாச்சு, மதுரைக்கு போனா மீனாட்சி, இப்படி அவருக்கு செல்ல இடமெல்லாம் சிறப்பு பத்தியடா. பிள்ளைகளை அங்கதான் ஒப்படைக்கணும் அண்ணா. பார்வதியும் சொன்ன போது சொன்ன பார்வதியும் சொன்ன போது சொன்ன போது பச்சம்மாள் என் பேருமாள் அப்படியாட்டும் என்று பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு சந்தனமான் சோழகித்தான் சந்தனமான் சோழகித்தான் சக்தியர்கள் வாராரே. வாரா அவாதாளி போட்டு வாரா கொலை போடுங்க கொலை போடுங்க. ஏ காளியம்மா, ஏ சந்தனமாரி அம்மா ஆடி வாரா பாடி வாரா ஆதாளி போட்டு வாரா. 8 காளி 8 பேரும் பார்வதியா சந்தனமாரி காளியோடு முப்பூடாதி தங்கம்மா மாரியம்மா வண்டிக்கார வைரவனே தாயான பேச்சியவா மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை ஏ மாயாண்டி சுடல ஐயா பேச்சி வச்ச திருமகனா யாயாண்டி மாயாண்டி அம்மாளுக்கு காவலாக வாராறு வைரவனோ உள்ளோடு முரசோடு விளையாடி வருவாராம். முட்டு மேல முழக்கத்தோடு உணவை போட்டு வாராரு ஆடுதார பாடுதார ஆதாளி போடுவாரா. ஓடியா தாயான பார்வதியா சந்தேன மாரியம்மா சக்தி கொண்ட காளியவா ஈஸ்வரிய முப்பூடாதி சக்தி கொண்ட பேச்சியம்மா மாரியோடு தங்கம்மா முட்டை போல மொழி அழகா போல நீண்ட பல்ல அழகா அப்பு சடை அழகி ஆங்கார கோலக்காரி எரிந்த முகம் ஜவந்த கண்ணா ஆடுவாக தலையழகா வீரப்பெல்லாம் விரிசடையா ஓடியா தாடும் தலைமுடியா கோர வாயம் கோரப்பெல்லாம் கோர முக கண்ணழகா சடை அழகு ஆங்கார கோலக்காரி 8 காளி 8 பேரும் பாராளே பார்வதியா சந்தேன மாரியம்மா தாயான காளியவா முப்புடாதி மாரியம்மா தங்கம்மா பேச்சியம்மா மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா அக்காதங்க 8 பேரும் 5 சடை குஞ்சி வர அழகு சடை மின்னி வர சடை குலுங்க முடி குலுங்க அடக்க விழுந்த சடா கடலும் நீராட ஏ வாராள 8 பேரும் இக்க வந்து விழுந்த சடை கடலும் நீராட 4 பக்கம் விழுந்த சடை கடலும் நீராட பக்கம் விழுந்த சடை கடலும் நீராட ஏ உச்சியில விழுந்த சடை உலகம் எல்லாம் நீராட முட்டை போல
அழகா முளனிட பல்லழகா அப்பூச்சடை அழகு அம்பிகைய பார்வதிய சந்தேன மாரியம்மா தாயான காளியவா கூடாது மாரியம்மா தாயான தங்கம்மா ஈஸ்வரிய பேச்சியவா அடங்க விழுந்த சட கடலும் நீராட எங்க வந்து விழுந்த சட கடலும் நீராட ஏழு பக்கம் விழுந்த சட கடலும் நீராட ஏழு பக்கம் விழுந்த சட கடலும் நீராட சீர விழுந்த சட உலகமெல்லாம் நீராட அழுது வேம்பு வந்து பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்து பார்வதி சந்தன மாறி காளியோடு முப்பூடாதி பேச்சு அம்மா தங்கம்மாளும் ஈராத்து காரியம்மா இருக்கன்குடி மாரியவா வேம்பு வந்து பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்து வேம்பு வந்து பிறந்த போது விளையாட பெண் பிறந்தா அவ வேம்புலேயும் குழு விரும்பா அவ விவரமாத யார் அறிவா வேம்பலேய கையில் எடுப்பா வேண்டிய பேருக்கு வரம் கொடுப்பா என் மனைவிலேக்கள் பிறந்த பிள்ளை எங்க மாயாண்டி சுடல ஐயா பேச்சு பெற்ற திருமகனா சுடல ஆடி வாரார் பாடி வாரார் ஆதாளி போட்டு வாரார் என் கச்ச நல்ல வருது கச்ச சுங்கல்ட்டு செஞ்சுடல மாயாண்டி ஐயா தட்டி நல்ல வரைஞ்சு கட்டி உனக்கு தாமரை கசுங்கல்ட்டு ஈஸ்வரிய மாரியம்மா பார்வதியா சந்தன மாறி காளியம்மா என் தாயான முப்பூடாதி பாராளே பார்வதியா ஏ சிங்கார சுடலாயா ஏ சிங்கார சுடலாயா மாயாண்டி சுடலாயா ஏ சிங்கார சுடலாயா சித்தாரு சித்தாரு சுடலாயா மணிவடங்கிற பிறந்த விழா ஏ சிங்கார சுடலாயா யாச்சி வச்சா திருமாவளா பியாயாண்டி மாயாண்டு சிங்கார சுடலாயா சுடலையா அழகிலே நிறைந்தவரா அம்சத்தில உயர்ந்தவரா ஏ சிங்கார சுடல ஐயா ஏழமானி வல்லையம்மா இடுப்போரு சல்லேடமா உன பெற்றாள பார்வதியா ஏ வளர்ந்தாளே வனம் பேச்சு சிங்கார சுடலையா சிங்கார சுடலாயா முன்புறத்து சுங்கலில மோகினி அச்சரமா பின்புறத்து சுங்கலில பிரம்மாதேவ அச்சரமா பார்வதியா சந்தன மாறி காளியோடு முப்பூடாதி மாறாளே மாரியம்மா என் தாயான தங்கம்மாளும் பேச்சு பெற்ற திருமகனா சிங்கார சுடலையோடு உச்சியில குல்லாவா உல்லாச கால்நடையா ஏ சிங்கார சுடல தலையில் ஒரு குல்லாவா தாமரக்க மணி அழகா பட்டு கச்ச பவள கச்ச பட்டு கச்ச சல்லடமா உச்சியில குல்லாவா சிங்கார சுடலகித்தா பாராளே பார்வதியா சந்தேன மாரியம்மா
ஈஸ்வரிய காளியோடு அத்தி கொண்ட முக்கூடாதி தங்கம்மா மாரியம்மா தாயான பேசியவா ஏ வண்டிகார வைரவனே வாராரே சின்ன தம்பி பேச்சு பெற்ற திருமகனா ஏயாண்டி மாயாண்டி பேச்சு மகன் சுடலையோடு சிங்கார சுடலை ஐயா தாயு மகனுமாக எல்லோடு முரசோடு வாரமுக கண்ணழகா பூச்சடைகளை ஆங்கார கோலக்காரி கொள்ளுங்க முடிகொள்ளுங்க வடக்க விழுந்த சட வடகடலூர் ஈராடா தெற்க வந்து விழுந்த சடா ஈஸ்வரியா பார்வதியா தாயான காட்சியம்மா பேச்சு ரெண்ட பேச்சு பிள்ளைய புடுங்குவாள போட்டு அழகு பாப்பா பேச்சியம்மா தாயான பேச்சியவா செச்சால பார்வதியா வளர்த்தாலே வட பேச்சு தாயான பார்வதியும் சண்டேன மாரியம்மா காளியோடு முக்கூடாதி மாரியோடு தங்கம்மா ஆடுவாளா பாடுவாளா ஆதாளி ஓடுவாளா பேச்சு வச்ச திருமகனா பேயாண்டி மாயாண்டி பேச்சு மகன் சுடல ஐயா ஓடுவாரா ஆடுவாரா குலசத்தம் ஓடுவாரா உச்சியில குல்லாவா ஏ வைரவா உல்லாச கால்நடையா தலையில் ஒரு குல்லாவா அமரக்க மணி அழகா ஒட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச செல்லடமா அடே ஆரேல கும்மி ஆரேலோ ஆரேல கும்மி ஆரேலோ அம்மா கும்பம் குலுங்க கூட குலுங்க தய கும்பத்தில் வேப்பிலதான் குலுங்க கும்பம் குலுங்க கூட குலுங்க தய கும்பத்தில் வேப்பிலதான் குலுங்க கும்பத்தில் வேப்பிலதான் குலுங்க வருகிற காளி அம்மாளுக்கு வெத்தல பெட்டி மாடி மேல தய வேப்பில கும்பத்தலை மேல வெத்தல பெட்டி மாடி மேல அவ வேப்பில கும்பந்தலை மேல வேப்பில கும்பந்தலை மேல விளையாடி வருகிற முப்பூட அதுக்கு வேடிக்கை கும்மி அடிப்போமே கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ அவ இந்த தெருவுக்கு வருவாளோ அவ ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ இந்த தெருவுக்கு வருவாளோ அம்மா ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ அவ ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ ஏழைக்கு இறங்கிடும் மாரியம்மாளுக்கு இறங்கி கும்மி அடிப்போமே காலமயிரவன் ஆடி வர நலகணியாங்குத்துமே பாடி வர கலியாங்குத்துகள் பாடி வர காலமயிரவன் ஆடி வர நலகணியாங்குத்துமே பாடி வர கலியாங்குத்துகள் பாடி வர கணியாங்குத்துமே பாடி வர கலியாங்குத்துகள் பாடி வர ஓடி வருகிற தங்க அம்மாளுக்கு உயர்ந்த கும்மி அடிப்போமே ஆலேலம் கும்மி ஆலேலோ 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 காலமயிரவன் ஆடி வர நலகணியாங்குத்துமே பாடி வர கலியாங்குத்துகள் பாடி வர காலமயிரவன் ஆடி வர நலகணியாங்குத்துமே பாடி வர கலியாங்குத்துகள் பாடி வர கணியாங்குத்துமே பாடி வர கலியாங்குத்துகள் பாடி வர ஓடி வருகிற முப்பூட அதுக்கு உயர்ந்த கும்மி அடிப்போமே ஆலேலம் கும்மி ஆலேலோ 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 பஞ்சபாத்தியங்கள்
எங்கள் முழங்கி வர நல்லா பாட்டாளி மக்களும் பாடி வர பாட்டாளி மக்களும் பாடி வர பஞ்சபாத்தி எங்கள் முழங்கி வர நல்லா பாட்டாளி மக்களும் பாடி வர பாட்டாளி மக்களும் பாடி வர பாட்டாளி மக்களும் பாடி வர பாட்டாளி மக்களும் பாடி வர பறந்து வருகிற பேச்சிய மாளுக்கு பணிந்து கும்மி அடிப்போமே வாராளமா வாராளந்தாய வடக்கருந்துமே வாராளா வந்து இறங்கிய முப்போடாது வடங்க கும்மியாடுங்களம்மா வட்ட வட்ட சிறு பொட்டலில ரெண்டு வாலிப பெண்களும் தட்டோட வாலிப பெண்களும் தட்டோட வட்ட வட்ட சிறு பொட்டலில ரெண்டு வாலிப பெண்களும் தட்டோட வாலிப பெண்களும் தட்டோட வாலிப பெண்களும் தட்டோட வாலிப பெண்களும் தட்டோட தட்டு மாறிக்கிற பார்வதியாளுக்கு தங்கச்சரம் பொலி கொத்தோட வாராளமா வாராளா வடக்கருந்து வாராளா சந்தன மாறியும் வாராளா இறங்கிய முப்போடாது வருஷ கொலவ போடுங்கம்மா சங்கரன் கோவில் ரோட்டினிலே உனக்கு சாமி துறப்பாட்டி நந்தவனோ சாமி தரப்பட நந்தவனோ நந்தவனத்தில 4 கிளி தய 4 மாதம் மேஞ்ச கிளி 4 மாதம் அமர்ந்த கிளியா 4 மாதம் மேஞ்ச கிளி 4 மாதம் அமர்ந்த கிளியா குண்ட பெருத்தவ காளி அம்மாளுக்கு கோரி முடிக்க 2 கிளி ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ செங்கலறுத்த கிடங்குக்குள்ள 2 சீரக சம்ப விதைத்து வச்ச சீரக சம்ப விதைத்து வச்ச ரவி ரக்குங்கம்மா நீங்க ஆளுக்கு ஒரு மாலைய கட்டுங்கம்மா ஆளுக்கு ஒரு மாலைய கட்டுங்கம்மா ஆளுக்கு ஒரு மாலைய கட்டுங்கம்மா ஆளுக்கு ஒரு மாலைய கட்டுங்கம்மா ஆடி வருகிற பார்வதியாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ பிச்சு மலர் ரவி ரக்குங்கம்மா நீங்க புள்ளி கர்மாலைய கட்டுங்கம்மா புள்ளிக்கு ஒரு மாலைய கட்டுங்கம்மா பிச்சு மலர் ரவி ரக்குங்கம்மா நீங்க புள்ளி கர்மாலைய கட்டுங்கம்மா புள்ளிக்கு ஒரு மாலைய கட்டுங்கம்மா புள்ளி கர்மாலைய கட்டுங்கம்மா புள்ளிக்கு ஒரு மாலைய கட்டுங்கம்மா பேரு பெற்று வரும் முப்பு கூடாதுக்கு பெருத்த கும்மி அடிங்களம்மா தன்னதினோ தன்னானே தன தனதினோ தன்னானே 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 தன்னதினோ தன்னானே தனதினோ தன்னானே அம்மா வேப்ப மரத்தைய தூருங்க மரண்டு வெத்தல கட்ட பாரத்துங்கம்மா வெத்தல கட்ட பாரத்துங்கம்மா வேப்ப மரத்தைய தூருங்க மரண்டு வெத்தல கட்ட பாரத்துங்கம்மா வெத்தல கட்ட பாரத்துங்கம்மா வெத்தல கட்ட பாரத்துங்கம்மா வெத்தல கட்ட பாரத்துங்கம்மா விளையாடி வாரலே பார்வதியாளுக்கு வேடிங்க கும்மி அடிங்களம்மா கும்மி அடி வேண கும்மி அடி நல்ல ஓட்டு கும்மி அடி கொலவ ஓட்டு கும்மி அடி கும்மி அடி வேண கும்மி அடி நல்ல கொலவ ஓட்டு கும்மி அடி அம்மா மாமரத்தைய தூருங்க மாறுங்க மல்லிகை பூமாலை கட்டுங்கம்மா மல்லிகை பூமாலை கட்டுங்கம்மா மாமரத்தைய தூருங்கம்மா நீங்க மல்லிகை பூமாலை கட்டுங்கம்மா மல்லிகை பூமாலை கட்டுங்கம்மா மல்லிகை பூமாலை கட்டுங்கம்மா மல்லிகை பூமாலை கட்டுங்கம்மா மாயந்தங்கையான சந்தன மாறுகி மகிழ்ந்து கும்மி அடிங்களம்மா ஆலேலங்கும்மி ஆலேலோ எம்மா ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ எம்மா ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆனை வரத பாருங்கம்மா ஆனை அசைந்து வரத பாருங்கம்மா ஆனை அசைந்து வரத பாருங்கம்மா ஆனை அசைந்து வரத பாருங்கம்மா அசைந்து வரத ஆலேலதினோ தன்னானே தன தனதினோ தன்னானே தன்னதினோ தன்னானே தன்னதினோ தன்னானே தன்னதினோ தன்னானே சிங்கம் வரத பாருங்கம்மா சிங்கம் வரத பாருங்கம்மா வரத பாருங்கம்மா சிங்கம் வரத பாருங்கம்மா சிங்கம் சீரி வரத பாருங்கம்மா சிங்கோஜீரி வரத பாருங்கம்மா சிங்கம் சீரி வரத பாருங்கம்மா சிங்கோஜீரி வரத பாருங்கம்மா சிங்கம் மேல வரும் முப்பூடாதுக்கு செலங்க மின்வத பாருங்கம்மா ஆலேலங்கும்மி ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ எம்மா ஆலேலங்கும்மி ஆலேலோ ஒட்டக மரத பாருங்க
பாருங்கம்மா அது ஒதுங்கி வரத பாருங்கம்மா ஒதுங்கி வரத பாருங்கம்மா அம்மா ஒட்டகம் வரத பாருங்கம்மா அது ஒதுங்கி வரத பாருங்கம்மா ஒதுங்கி வரத பாருங்கம்மா ஒட்டகம் ஒதுங்கி வரத பாருங்கம்மா ஒதுங்கி வரத பாருங்கம்மா ஒட்டகம் மேல் வரும் மாரியம்மாளுக்கு ஒட்டியானத பாருங்கம்மா கும்மி அடி வெண்ண கும்மி அடி நல்ல கொலவை ஓடி கும்மி அடி யா கொலவ ஓட்டு கும்மியாடி கும்மி அடி வெண்ண கும்மி அடி நல்ல கொலவ ஓட்டு கும்மியாடி கடுவ வரத பாருங்கம்மா அது கதறி வரத பாருங்கம்மா கதறி வரத பாருங்கம்மா கடுவ வரத பாருங்கம்மா அது கதறி வரத பாருங்கம்மா கதறி வரத பாருங்கம்மா கதறி வரத பாருங்கம்மா கதறி வரத பாருங்கம்மா கடுவ தடம் போல காளியம்மாளுக்கு கமலழகையும் பாருங்கம்மா ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ தாய ஆலேலங்கும்மி ஆலேலோ பாம்பு வரத பாருங்கம்மா பாம்பு பதுங்கி வரத பாருங்கம்மா பதுங்கி வரத பாருங்கம்மா பாம்பு பதுங்கி வரத பாருங்கம்மா பதுங்கி வரத பாருங்கம்மா பாம்பு தடம் போல வாராளா யா வடக்கிருந்து வாராளா வாராளா அம்மா வாராளா தாய வடக்கிருந்துமே வாராளா எங்க தெருவுக்கு வருவாளோ அவ ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ இந்த தெருவுக்கு வருவாளோ அவ ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ அம்மா ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ ஏழைக்கு இறங்கிடும் காளியம்மாளுக்கு இறங்கி கும்மி அடிப்போமே தன்னனதினோ தன்னானே தன்னனதினோ தன்னானே இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.